தீரா குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. சீரியஸ் ஒன் தாங்க. ஏன்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய நடந்தது. அதனால் வந்து ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, நைட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு மினி கேக் தான். அதில் வந்து தி ஒன்னுன்னு வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி நைட்டு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு. அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே நாங்கள் 2 பேர் மட்டும் கட் பண்ணலான்னு நினச்சோம். பார்த்தா தொட்டோடனே எந்திரிச்சிட்டாங்க மேடமு. நான் வந்து ஒரு ஒரு ரீல்ஸ்க்காக வந்து நான் சரி அவள் தூங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவள் எந்திரிச்சிட்டா. சரி பரவாயில்ல, எந்திரிச்சது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஏன்னா கேக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் என்னடா உட்காந்துருக்காங்க நம்மளை சுற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணா. அம்மா, தம்பி எல்லோரும் உட்காண்ட்ருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கேக் கட் பண்ண இதில் வந்து விளையாண்ட்ருந்தா. அப்புறம் இப்போ டான்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனேன். அவளுக்கு தூக்கமே வரல. ஏன்னா எல்லாருமே வந்து மறுபடியும் அந்த ஹாப்பி பர்த்டே பாடுவாங்கன்னு நினச்சிட்டு சுற்றியும் நாங்கள் எல்லோரும் மறுபடியும் ஹாப்பி பர்த்டே பண்ணோமா. அவளுக்கு ஒரே ஹாப்பி. அவளும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே கிளாப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாள். அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 1 இயர் முடிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது வந்து ஒரு மாதிரி சீக்கிரமாக க்ரோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. அண்ட் வந்து பர்த்டேவும் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா அம்மா, அப்பா எல்லாருமே ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நைட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேடமு. அப்புறம் வந்து கேக்கு தான் ஊட்டலாமா வேண்டாமான்னு யோசித்து ஊட்டினோம். ஏன்னா ஏதாவது இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஊட்டினோம்.